ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எங்கே திரும்பினாலும் ஒரே ஒரு பேச்சு தாங்க. மகளிர் உரிமை தொகை 2500 லிஸ்ட்டு ரெடியா? எப்போ என் கைக்கு மகளிர் உரிமை தொகை வரும்? நம்ம பேர் அதில் இருக்கா? இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் இருக்க உங்கள் பேர் அதில் இருக்கா? இதாங்க எல்லா இடத்துலையும் இதையே தான் வந்து கேட்டுட்ருக்காங்க. வந்த உடனே 2500 போடுறேன்னு சொன்னாங்களே, இன்னும் போடலையே சிஎம்மு, என்னாச்சு என்னாச்சு? சரி, நீங்கள் வந்து இன்னும் உங்களோட பேர்லாம் இருக்கா, வருமா அப்படின்னு செக் பண்ணல அப்படின்னா உடனே இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதே போல் தேவையான டாக்குமெண்ட்ஸ் 5 தான். அந்த 5 வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு கன்ஃபார்ம்ங்க 2500 வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஸோ உங்கள் மனசில் இப்போ இருக்கிற அத்தனை கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் தெளிவான ஒரு பதில் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்ட கேள்விக்கு பதிலாக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஆளாளுக்கு ஒரு தகவல் சொல்கிறாங்க. எதை நம்புறதுனே தெரியல அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்ருக்கோம். உங்களுக்காக தான் எல்லா அரசாங்க அறிவிப்புகளையும் செய்திகளையும் அலசி ஆராய்ஞ்சு இந்த வீடியோவை நான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க முதல்ல இந்த 2500 திட்டத்தோட பின்னணி என்ன, இது ஏன் இவ்வளோ ஹாட் டாப்பிக்காக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ எல்லாரும் ஆவலாக காத்துட்ருக்கிற அந்த முக்கியமான கேள்வியே இதுதான். 2500 பெறுபவர்களுடைய லிஸ்ட்டு எப்போ ரிலீஸ் ஆக போகுது? சோஷியல் மீடியாவில் வர லிஸ்ட்டெல்லாம் உண்மையா? இங்கே பாருங்கள், அரசாங்க தரப்பில் இருந்து வர தகவல் படி தகுதியான பெண்களோட பட்டியலை தயார் செய்கிற வேலைகள் தலைமைச் செயலகத்தில் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்ருக்கு. பரிந்துரைக்கப்பட்ட தேதி அப்படின்னு சொல்லி சில லிஸ்ட்டுகள் வெளியாகி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதோட உண்மைத்தன்மை என்னென்னா, உங்கள் மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வருமா வராதா இதையெல்லாம் நம்ம இப்போது தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த லிஸ்ட்டு வெளியாகக்கூடிய வெப்சைட்டு, அது போல் லிஸ்ட்டு வெளியாக போகுது அப்படிங்கிற உண்மைகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு தெரியும். சொல்லிட்டு தான் வந்து செய்வாங்க. ஏன்னா டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது இங்கே கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்திருக்காரு. இப்போது நம்ம வந்து அடுத்த பெரிய குழப்பம் என்ன இருக்குன்னா, நான் போன தடவையே அப்ளை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு பணம் வரலை. இப்போ நான் மறுபடியும் புதுசாக ஃபார்ம் போடணுமா? இல்லை நான் இது வரைக்கும் அப்ளை பண்ணவே இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. ஏற்கனவே அப்ளை பண்ணி சில சின்ன சின்ன டாக்குமெண்ட் குறைபாடுகளால் விடுபட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட அப்ளிகேஷனை தான் அரசாங்கம் இப்போ மறுபரிசீலனை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ புதுசாக கல்யாணம் ஆனவங்க, புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்க, இவங்க நிலமெல்லாம் என்னன்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு தனியாக ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அவங்களுக்கான தனியான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கொடுப்பாங்க. முன்னாடி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு ஏன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்காங்க. அதே போல் வாங்குகிறவங்களும் இப்போது தகுதியானவங்க தான் வாங்கிட்டுருக்காங்களா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறாங்க. ஸோ பல விதங்களில் செக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இது தகுதியானவங்களுக்கு மட்டும்தான் போய் சேரணும், மற்றவங்களுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு வந்து இந்த இந்த விஷயம் இப்போ ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்கள் பேர் லிஸ்ட்டில் வரணுன்னா, இல்லை நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் கையில் இந்த 5 டாக்குமெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். முதல் விஷயம் உங்களுடைய ஆதார் கார்டு, 2வது உங்கள் குடும்பத்தோடைய ஸ்மார்ட் ரேஷன் கார்டு, 3வது உங்களுடைய பேங்க் பாஸ்புக், அதுவும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய பேங்க் பாஸ்புக், 4வது வருமான சான்றிதழ். இது இ-சேவை மையம் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணணும். அடுத்தது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார், இது 2ம் வந்து லிங்க் ஆகிருக்கு இல்லைங்களா? அந்த ஃபோன் நம்பர். ஏன் இந்த 5 டாக்குமெண்ட்ஸும் அவ்வளோ முக்கியம் தெரியுமா? இதில் ஒரு சின்ன தப்பு இருந்தால் கூட பணம் உங்கள் வங்கி கணக்கு புத்தகத்துக்கு வராது. உங்களுக்கு வரவே வராது கண்டிப்பாக. இதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு, ஃபோன் நம்பர் வந்து லிங்க் ஆகலை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அமௌண்ட் வந்து வராதான். சரி, அது என்னென்ன தப்புகள், அதை எப்படி நம்ம இப்போவே சரி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது பேங்க் அக்கௌண்ட்டில் ஆதார் லிங்க் வந்து ஆகியிருக்கா அப்படின்னு போய் பேங்க்கில் செக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து கேஒய்சி அப்டேட் பண்ணாமலே வச்சுருக்காங்க. ஸோ பேங்க்குக்கு போய்ட்டு கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே போல் ரேஷன் கார்டில் இருக்க நேமு உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நேமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டில் இருக்கபடி ரேஷன் கார்டில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாமே நீங்கள் இ-சேவை மையம் போனாலே உங்களுக்கு அழகாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. வித்தின் ஒரு 10 நாளைக்குள்ளாரவே வந்து இது எல்லாமே மாறிடும். அண்ட் அடுத்தது வந்து
மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? புதுசா வந்திருக்க மாற்றம் என்ன? அப்படிங்கிறத பார்க்கலாமா? இந்த 2500 உரிமை தொகை அப்படிங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்ல. அத நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அப்பா! இது வந்து ஒரு காசு அப்படின்னு சொல்லி அந்த காசு மட்டும் இல்ல. இது தமிழ்நாட்ல இருக்கிற பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான குடும்பத் தலைவிகளுடைய வாழ்வாதாரம். அவங்களுடைய சுயமரியாதை. மக்கள் எல்லாரும் ஒரு பெரிய மாற்றத்த எதிர்பார்த்து தான் காத்துட்ருக்காங்க. எதிர்பார்த்து தான் மாற்றத்தை நோக்கி தான் வாக்கும் அளிச்சாங்க. இந்த புதிய விடியல், புதிய மாற்றம் எங்க குடும்பத்தில விளக்கேத்துமா? அப்படின்னு ஒவ்வொரு பெண்ணும் கேட்குறாங்க. அரசாங்கமும் மக்களோட இந்த எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்ய பல அதிரடி மாற்றங்கள கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் மாற்றம் வந்து உடனடியா நிகழாது இல்லைங்களா? கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து நிகழும். ஸோ வந்த ஒரே மாசத்துலயே வந்து எல்லாத்தையும் ஒரே நாள்லயே வந்து எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி இதுதான் அப்படின்னு சொல்லிலாம் எந்த மாற்றத்தையும் உருவாக்கிட முடியாது. அ கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து மாற்றத்த உருவாக்க முடியும். அந்த மாரி தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டா, ஒவ்வொரு திட்டங்களா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து முழுசா அலசி ஆராய்ஞ்சிட்டு வராங்க. தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை தராங்க. உடனே வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஈவன் நீங்க ரிட்டயரே ஆகி போயிருந்தா கூட உங்களுக்கான தண்டனை உண்டு அப்படிங்கிற மாரி தான் இப்போது சூழல் போயிட்டுருக்கு. ஏற்கனவே நீங்கள் வந்து நியூஸ்லேயே நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. ஈபியில் அவ்வளோ ரைடு வந்து நடந்துகிட்ருக்கு. டெண்டர் எல்லாமே வந்து விடவே வேண்டாம், இப்போதைக்கு டெண்டர் வேண்டான்னு சொல்லிட்டு தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணியே வச்சுருக்காங்க. ஸோ நிறைய மாற்றங்கள் அண்ட் அதே போல் வந்து புதிய அரசு இல்லைங்களா, நிறைய சவால்கள் இருக்கும். அடிக்கடி வேறு மின்வெட்டுகள் சென்னை மாதிரியான ஏரியாலலாம் நடக்குது. அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்காக அல்லும் பகலும் உழைக்கிறாங்க சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து அல்லும் பகலும் உழைச்சிட்ருக்காங்க. பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அந்த மாற்றங்கள் எல்லாம் மக்களுக்கு நல்லவையா அமைஞ்சா ரொம்ப சந்தோஷம். இப்போது நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருந்தாலும் தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்போ உடனே செய்ய வேண்டியது 3 விஷயம் தான். ஃபஸ்ட்டு உங்கள் டாக்குமெண்ட்ஸில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க. உங்கள் ஊர் ரேஷன் கடையில் வர அறிவிப்புகளை தெளிவாக கவனிச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த அஃபிஷியல் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தென் இந்த ஸ்கீம் மட்டும் இல்லை, இன்னும் மாணவர்களுக்கான நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, மாணவிகளுக்காக இருக்குது, வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து இருக்குது. ஒவ்வொரு ஸ்கீம்ஸும் பற்றி நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போது அதனுடைய நிலை என்ன, என்னென்ன விஷயங்கள் அரசாங்கம் அதற்காக செஞ்சிட்ருக்காங்க, என்னென்ன முயற்சிகள் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ போய் சேர்ந்துச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.